ஜப்பானில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன். அவனுக்கு விளையாட்டில்லை. ஆனால் உடைந்த சைக்கிள்களை பார்த்தாலே அவன் கண்களில் ஒரு கனவு தெரிந்தது. மற்றவர்கள் தூங்கும் நேரத்தில் கூட அவன் மெஷின்களோடு நேரம் கழித்தான். சைக்கிள்கள், என்ஜின்கள், அவன் உலகமே அது. ஒரு நாள் தனது கண்டுபிடிப்பை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சென்றான். இந்த விளைத்திருக்கும். இது சோதனைகளில் சிறப்பாக செயல்பட்டது. உற்பத்தி செலவு என்ன? அது கட்டுப்படியாகும். ஆனால் அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, இது வேலை செய்யாது. அந்த நாளில் அவன் கனவு முறிந்தது. ஆனால் அவன் கைவிடவில்லை. சிறிய தொழிற்சாலை ஆரம்பித்து தன் கனவை மீண்டும் கட்ட ஆரம்பித்தான். அதற்குள் போர் வந்தது. ஒரே குண்டு வீச்சில் அவனுடைய தொழிற்சாலை முழுவதும் அழிந்து விட்டது. பலர் இங்கேயே முயற்சியை கைவிடுவார்கள். ஆனால் அவன் ஒரு கேள்வி கேட்டான், இதை வேற மாதிரி செய்ய முடியாதா? அப்போது அவன் ஒரு புதுசான யோசனை செய்தான். சைக்கிளுக்கு ஒரு சிறிய மோட்டார் என்ஜின் சேர்த்தான். அது மக்களுக்கு மிக பெரிய உதவியாக இருந்தது. ஒரு சிறிய யோசனை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. இன்று உலகம் முழுவதும் ஓடும் ஹோண்டா வண்டிகள் ஒரு மனிதன் மாற்றி யோசித்ததால் உருவானவை. தோல்வி வந்தால் அது முடிவு அல்ல, அதே பிரச்சனையை மாற்றி யோசித்தால் அதுவே வெற்றியின் தொடக்கம்.